மும்பை 26/11 அந்த தாஜ் அட்டாக் அது யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க முடியாது. கடல் வழியாக வந்த பயங்கரவாதிகள் தாஜில் நடத்தின அட்டாக்ல கிட்டத்தட்ட 166 பேர் வந்து உயிரிழந்தாங்க, பலரும் படுகாயம் அடைஞ்சாங்க. அந்த வழக்கு வந்து என்ஐஏ தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் மூளையா செயல்பட்ட டேவிட் அப்படிங்கிறவரோட நண்பர் தான் அந்த தஹாவூர் ராணா. அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை சேர்ந்தவர், இருந்தாலும் கனடா குடியுரிமையெல்லாம் வச்சிருந்தாரு. அவரை தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி ட்ராக் பண்ணி அவரை இங்கே கொண்டு வரலாம்ங்கிறது என்ஐயோட பிளானாக இருந்தது. இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் சிறையில் இருந்தார் அவர். இப்போ என்ஐஏ அதிகாரிகள் தனி விமானத்தில் ரொம்ப ரகசியமாக பாதுகாப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ 18 நாள் நீதிமன்ற காவல் வாங்கியிருக்காங்க. என்ஐஏ வச்சு விசாரிக்கிறதுக்கான என்ஐஏ காவல் எடுத்து விசாரிக்க போகிறாங்க. இப்போ 18 நாள் விசாரணைக்கு அப்புறம் அவருக்கான இதெல்லாம் வந்து ட்ரையல்ஸ்லாம் போகும். அதுக்கப்புறம் தண்டனை கிடைக்கும். இதுக்கிடையில் வந்து விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட எண்ணமாக இருக்குது. அதே நேரத்தில் சஞ்சய் ராவத், உத்தவ் சேனாவோட தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வெயிட் பண்ணுவாங்க, பீகார் தேர்தல் வரையும் வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் இவர் வந்து தூக்கில் போட தான் அதிக வாய்ப்பு இருக்குது, அதை வச்சு அங்கே அரசியல் பண்ணுவாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் போய்கிட்டு இருக்கு.